அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. செல்ல குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம ஒரு அழகான துவாவை தெரிஞ்சுக்க போகிறோம். வார்த்தைக்கு வார்த்தை பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னது அது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ரப்பி ஜித்னி இல்மா. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச துவா தானே. எல்லாருமே இதை சொல்லிட்டு தான் நீங்கள் குரானை ஓதுவீங்க. இதை எல்லாருமே சொல்லிட்டு தான் ஸ்கூல் பாடத்தை படிப்பீங்க, அப்படி தானே? அல்ஹம்துலில்லா. ஸோ அவ்வளவு முக்கியமான துவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான். இருந்தாலும் இன்றைக்கி இன்னொரு தடவை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன் தெரியுமா? இதில் அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னா, அதிகப்படுத்து அதிகப்படுத்து அப்படின்னு கேட்குறோம். எதை அதிகப்படுத்த சொல்லி கேட்குறோம்? இல்ம, ஞானத்தை, நாலேஜை. ஓகேவா? ஸோ கல்வி ஞானத்தை, அது மார்க்கத்திலையாக இருந்தாலும் சரி, இல்லை உலக கல்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதிகப்படுத்த சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இதை வேர்ட் டு வேர்டு, வார்த்தைக்கு வார்த்தை பொருளோடு நம்ம தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் எப்போ ஓத ஆரம்பித்தாலும் சரி, இல்லை எப்போ ஸ்கூல் பாடத்தை படிக்க ஆரம்பித்தாலும் சரி, நம்ம இதை சொல்லாமல் ஆரம்பிக்கவே கூடாது. ஓகேவா? டீலா? ஓகேவா? இல்லை நோ டீலா? சொல்லுங்கள். டீல் தானே? ஓகே, அல்ஹம்துலில்லா. ஓகே, ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி அப்படின்னா என் இறைவா, என் இறைவா அப்படின்னு அர்த்தம். ஜித்னி, எனக்கு அதிகப்படுத்து. ஜித்னி, எனக்கு அதிகப்படுத்து. இல்மா, ஞானத்தை. இல்மா, ஞானத்தை. ரப்பி ஜித்னி இல்மா. இறைவா, என் இறைவா, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம பிரார்த்தனை, துவா செய்கிறோம். சரியா? எப்படி தெரியுமா? என் இறைவா, எனக்கு மட்டும் இறைவன், அதாவது 1 on 1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எல்லாருக்காகவும் இல்லை, நமக்காக செல்ஃபாக. ஓகேவா? எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட யாருக்கும், யாரை பற்றியும் இங்கே சொல்லாமல் எனக்கு வேணும், எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா, அல்லாஹ் கிட்ட தனிப்பட்ட முறையில் நம்ம ஸ்பெஷலாக கேட்குறோம். சரியா? அப்போது என் இறைவா, என்னோட இறைவனே, என்னோட இறைவா. நம்ம வேறு யாரையும் இறைவனாக்கலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே நோக்கி, உனக்கு யாருமே இணை கிடையாது, நீ மட்டும் ஒருவன் மட்டும்தான், உன்கிட்ட மட்டும்தான் நான் என்னால் கேட்க முடியும், அதனால் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ரப்பி, என் இறைவா, என்னோட இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்லி கேட்குறோம். என்ன கேட்குறோம்? ஜித்னி, ஜித்னி, எனக்கு அதிகப்படுத்து. அட்வான்ஸ் மீ, இன்க்ரீஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். எனக்கு அதிகப்படுத்து யா அல்லாஹ், எனக்கு கொடு, எனக்கு அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லி அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எதை அதிகப்படுத்தி சொல்ல கேட்குறோம்? இல்மா, இல்மா, அதாவது கல்வி ஞானத்தை. கல்வி ஞானத்தை, அது எல்லா பயனுள்ள கல்வியையும் இது குறிக்கும். ஓகேவா? பயனுள்ள கல்வி, பெனிஃபிஷியல் நாலேஜ் எல்லாத்தையுமே இது குறிக்கும். அதாவது இது மார்க்க கல்வி மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. எல்லா கல்வியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா நாலேஜுமே அது எப்படி இருக்கப்பட்ட நாலேஜாக இருக்கணும்? பெனிஃபிஷியல் நாலேஜாக இருக்கணும், பயனுள்ள கல்வியாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்குறோம் இல்லையா? ஸோ எதையுமே இப்போது நம்ம கொஞ்சம் வயிற்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடுன்னு கொடுக்குறாங்க. நம்ம வாயில் நிறைய சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்னா, போதும் போதும் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அந்த போதும் அப்படிங்கிற வார்த்தை வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா வந்துடும். ஆனால் கல்வி ஞானத்தில் மூளைக்கு போகுது பார்த்தீங்களா, இந்த ஞானம் எல்லாம், இதுக்கு போதும்னே நம்மளால் சொல்லவே முடியாது. எப்போவுமே எனக்கு வேணும் வேணும், அதிகப்படுத்து அதிகப்படுத்து, எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இரு, ஸ்டாப்பே பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த அளவுக்கு மூளை என்ன தெரியுமா, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அது வாங்கிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ வயிற்றுக்கு மட்டும்தான் நம்ம எதை கொடுத்தாலும் போதும் போதும்னு சொல்லுவோம். ஆனால் மூளைக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். சுபஹானல்லாஹ், சூப்பரான விஷயம் தானே இது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லா. அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அதிகப்படுத்து, கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்து யா அல்லாஹ், என் இறைவனே, என் ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஸோ எப்படி சொல்லணும், ரப்பி அப்படின்னா என் இறைவா, ஜித்னி எனக்கு அதிகப்படுத்து, இல்மா ஞானத்தை. ஓகேவா? ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? வேர்ட் டு வேர்டை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைக்கு இதுதான் பொருள் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஸோ இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ரப்பி அப்படின்னா மை லார்டு, ஜித்னி அட்வான்ஸ் மீ ஆர் இன்க்ரீஸ் மீ, இல்மா ஞானத்தை, அதாவது நாலேஜ். ஓகேவா? ஸோ மை லார்ட், ஓ மை லார்ட், இன்க்ரீஸ் மீ இன் நாலேஜ், இன்க்ரீஸ் மீ இன் பெனிஃபிஷியல் நாலேஜ், இல்லைனா அட்வான்ஸ் மீ இன் நாலேஜ், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ப்ராக்டிஸ் வெல். ஓகே, இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.